வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 ஜனவரி மந்தோடைய டாப் 100 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எம்சிக்யூ பேட்டர்ல தான் பார்க்க போறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் இருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து இந்த ஃபுல்லாவே என்ன பண்ணுங்கன்னா நோட்ல வந்து நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி மந்த்லி வைஸா நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் செப்பரேட்டா டாப் 100 எம்சிக்யூ பேட்டர்ன்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நம்ம ஃபுல்லா தொடர்ச்சியா பேச போறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல வந்து இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாருங்க, 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி இது ஒரு கொஸ்டின், சரிங்களா? இதுல பாயிண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 131 பத்ம விருதுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன அப்படிங்கிறது இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியான விடைதான். அதே மாதிரி இதில் 5 பத்ம பூஷன் அந்த விபூஷன் விருதுகளும் 13 பத்ம பூஷன் விருதுகளும் 123 பத்ம ஸ்ரீ விருதுகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல 5 பத்ம விபூஷனுங்கிறது சரிதான், 13 பத்ம பூஷனுங்கிறது சரிதான். ஆனா 123 இல்ல 113 பத்மஸ்ரீ விருதுன்னு வரணும். அப்ப 2வது சென்டென்ஸ் தப்பு. விருது பெற்றவர்கள் 19 பெண்கள், 16 மறைவுக்கு பிந்தைய விருது பெற்றவர்கள், சரிங்களா சார்? டெத் ஆனதுக்கு அப்புறம் விருது வாங்கினவங்க மொத்தம் 16 பேர். அதுல 19 வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அப்ப இது சரிதான். அப்ப இதுல வந்து கூற்று 1 and 3 மட்டும்தான் சரி, 2 வந்து தவறுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, பாருங்க, அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த பத்மா அவார்டு வந்து பாத்தீங்கன்னா 131 பத்ம விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன், 113 பத்ம ஸ்ரீ விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 19 பெண்கள், 16 மறைவுக்கு பிந்தையது. இது எல்லாமே மேல கொடுத்தது. இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனுக்காக ரீகாலுக்காக கொடுக்குறேன் நான். இதுல பத்ம விபூஷன் வந்து மறைவுக்கு பிந்தைய விருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது யார் யாருன்னா இங்க பாருங்க, தர்மேந்திரா மற்றும் VS அச்சுதானந்தன், இவங்க எல்லாமே வந்து பத்ம விபூஷன் விருது மறைவுக்கு பிந்தைய விருதா வாங்கியிருக்காங்க. டெத் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினவங்கள ரொம்ப முக்கியமான 2 பேர் சொல்றீங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, பகத்சிங் யோஷியாரி, அல்லா யாக்ஷினி, மம்முட்டி, இவங்களாம் வந்து பத்ம பூஷன் விருது வந்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்கள ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 2 விஷயத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஏன்னா இந்த பேராவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன் நான், சரியா? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆயுதப்படை வீரர்கள் 70 பேருக்கு வீரதர விருதுகளை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது சரிதான், சரிங்களா? 70 பேர் கொடுத்திருக்காங்க. இவற்றில் 8 விருதுகள் மறைவுக்கு பிந்தைய விருதுகள் ஆகும் அப்படிங்கிறது வந்து இது தப்பான விஷயம். இதுல குரூப் கேப்டன் சுபான்சி சுக்லாவிற்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. இது சரியான விஷயம். அப்ப 1 and 3 தான் இது வந்து சரியான ஆன்சர். ஸோ 2 வந்து தவறானது, சரிங்களா? ஸோ அது என்ன தவறானதுன்னு சொல்லி பாத்துருவோமா? இங்க வந்து பாருங்க, 70 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? 70 பேருக்கு வீரதர செயல்கள் விருது கொடுத்துருக்காங்க. 6 விருதுகள் தான் மறைவுக்கு பிந்தைய விருதுகள். அதுல வந்து 8ன்னு போட்டிருக்காங்க. 8 இல்ல 6 விருது தான் வந்து மறைவுக்கு பிந்தைய விருதுகள் புரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் அமைதி காலத்தில் மிக உயர்ந்த வீரதர விருதான அசோக் சக்ரா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா சுபான்சி சுக்லாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்ப இந்தியாவின் அமைதி காலத்தில் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த வீரதர விருதுக்கு பேர் தான் என்னது? அசோக் சக்ரா. அசோக் சக்ராங்கிறது எந்த டைம்ல எதுக்காக வழங்கப்படுறாங்கிறது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 2026 யாரு வாங்கியிருக்காங்கன்னா குரூப் கேப்டன் சுபான்சி சுக்லாவுக்கு வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஓகே, இதுல கீர்த்தி சக்ரா விருது யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க? சரி, கீர்த்தி சக்ரா விருது யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா மேஜர் ஹர்தீப் சிங், நாயக் சுபேதார் டோலேஸ்வர், சுப்பா சிங், குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தா கீர்த்தி சக்ரா விருது வழங்கியிருக்காங்க. ஜஸ்ட் எழுதி அதை வந்து ஏதோ கோடு வேர்டு போட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். விருது பெட்டியலில் 13 சௌரிய சக்ரா விருது என்ன பண்றாங்க கொடுத்துருக்காங்க, சரியா? எத்தனை விருதுகள்? 13 சௌரிய சக்ரா விருதுகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாம மத்த குட்டி குட்டி விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா இவருங்க சேனா, நவ் சேனா, வாயு சேனா, இந்த மாதிரி இந்த பதக்கங்களும் கொடுத்துருக்காங்கிறது கூடுதல் தகவல், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கும் பொழுது 2025 ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி நிராயுத மானியாக்கள் மற்றும் மேம்பாட்டு பரிசுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? சோ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தோன்னா கிராசா மச்சல்.
கிராசா மச்சல் தான் இது சரியான விடை. சரிங்களா? சோ அப்ப மொசாம்பிக்கை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளரும் மனிதாபிமான பணியாளருமான கிராசா மெச்சல் அப்படிங்கிற ஒரு மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவர். மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவர், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அவருக்கு தான் 2025ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி மற்றும் நிராதமானியாக்கல் மற்றும் மேம்பாட்டு பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த அறிவிப்பை வந்து இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணுது. சரிங்களா? இந்திரா காந்தி மெமோரியல் அந்த சேரிட்டபிள் சொசைட்டி தான் 2026 வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மொசாம்பிக் நாட்டை சார்ந்த ஒரு என்ஜிஓ, ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்கிறது கூடுதல் தகவல். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, பொருளாதார மேம்பாடு, புரியுதுங்களா, மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப கடுமையான சூழல்னா ஒரு வார் டைம்ல, ஒரு டிசாஸ்டர் டைம்ல, சரிங்களா, ஒரு ஃபெமைன் டைம்ல, ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவர் இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த விருது வந்து 1986 முதல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்திரா காந்தி நினைவு பரிசுங்கிறது எந்த ஆண்டு முதல் தொடங்கிட்டு இருக்காங்க? 1986 முதல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் பத்மாபாணி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பத்மாபாணி விருது வந்து இளையராஜாவுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இசை ஞானி இளையராஜாவுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல அதோட விளக்கங்கள்னு பார்க்கும் பொழுது இசையமைப்பாளருக்கு தான் அந்த பத்மாபாணி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழா 11th எடிஷன் அது. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரொக்க பரிசு கொடுப்பாங்க, பத்மாபாணி நினைவு பரிசு கொடுப்பாங்க, பாராட்ட சான்றிதழ் கொடுப்பாங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுல சத்ரபதி சாம்பாஜி நகரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி மிஷன் வளாகத்தில் இந்த விழா வந்து நடைபெற்றது. சரிங்களா? அப்ப இந்த சத்ரபதி சாம்பாஜி நகர் மகாத்மா காந்தி மிஷன் அப்படின்னு என்ன மீனிங்க? அப்ப இந்த விருது வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் உள்ள சத்ரபதி சாம்பாஜி நகர், அங்க வந்து மகாத்மா காந்தி மிஷன் அப்படிங்கிற ஒரு வளாகம், ஒரு கேம்பஸ், அங்கதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அங்க நம்மளுடைய இசைஞானி இளையராஜாவுக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, பத்மாபாணிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. சரிங்களா? இந்த பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இங்க வந்து பாருங்க 83வது கோல்டன் குளோப் விருது, 83வது கோல்டன் குளோப் விருது. சரிங்களா? 2026 ஜனவரி 11 அன்று கலிபோர்னியாவில் உள்ள பெவர்லி ஹில்டனில் நடைபெற்றது. பெவர்லி ஹில்டன், இந்த பெவர்லி ஹில்டனில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். 83வது கோல்டன் குளோப், இதுவே ஒரு கொஸ்டின் தான். 83வது கோல்டன் குளோப் விருதுகள். அப்ப பெவர்லி ஹில்டனில் உள்ளது கலிபோர்னியா. சரிங்களா? இது சரிதான். கோல்டன் குளோப் விருதுகள் முதலில் 1947ஆம் ஆண்டு என்ன பண்ணப்பட்டது, அது வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது தவறு. 2026ஆம் ஆண்டில் சிறந்த பாட்காஸ்ட், புரியுதுங்களா, பாட்காஸ்ட் அந்த பிரிவுக்கு முதன்முறையாக சேர்க்கப்பட்டது இந்த பரிசுக்கு. இது சரிதான். சரிங்களா? அப்ப 1 and 3 தான் இது வந்து இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 1 and 3. அப்ப 2 மட்டும் தவறு. அதான் 47ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதை முதல்ல நம்ம என்னன்னு பாத்துக்குவோம். சரிங்களா? அப்ப இந்த கோல்டன் குளோப் அவார்டு வந்து பார்த்தா முதல்ல 44ஆம் ஆண்டில் தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால 47 இல்ல, அதெல்லாம் 2ஆம் பாயிண்ட் தப்புங்கிறது புரிஞ்சுக்கலாம். மற்றது எல்லாமே சரிதான். கலிபோர்னியாவில் உள்ள பெவர்லி ஹில்டன்ல தான் ஹாலிவுட் அயல்நாட்டு பத்திரிகையாளர் சங்கத்தால் இது வழங்கப்பட்டன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த விருது சிறந்த பாட்காஸ்ட் பிரிவு வந்து புதிதாக முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது 2026ல. சரிங்களா? இதுல ஹூட் கேங் வித் எமி போக்கர் என்ற பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்காக சிறந்த பாட்காஸ்ட் பிரிவின் முதல் கோல்டன் குளோப் விருதை எமி போலர் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பிரிவு சேர்த்திருக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் விருதும் யார் வாங்கியிருக்காங்க, இதான் வந்து அதுல கூடுதல் தகவல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எமி போலர் இவங்க தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சீக்ரெட் ஏஜென்ட். ஓகே, த சீக்ரெட் ஏஜென்ட் எனும் திரைப்படத்தின் நடித்ததற்காக திரைப்படத்தில் சிறந்த ஆண் நடிகருக்கான நாடக பிரிவு கோல்டன் குளோப் விருதை வென்ற முதல் பிரேசிலிய நடிகர் என்ற பெருமையை வாக்னர் மௌரா வந்து என்ன பண்றாரு, இந்த சிறப்பை வந்து பெற்றிருக்காரு. ஏன்னா அந்த நாட்டுல வாங்கக்கூடிய முதல் நபர் அவருதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் பிரேசிலிய நடிகர் என்ற விருது. பால் தாமஸ் ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்றாரு, இயக்கிய ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் பரிந்துரைக்கப்பட்ட 9 பிரிவுகளில் 4 கோல்டன் குளோப் விருதுகளை வென்றது. மொத்தம் 9 பிரிவுகளில் பரிந்துரைச்சிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. அதுல 4 பிரிவுகள்ல கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இதுல சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த துணை நடிகர்கள் ஆகிய பிரிவுகளும் இதுல வந்து அடங்குது. இதுல அந்த 4 பிரிவுல கோல்டன் குளோப் அவார்டு வந்து அடிச்சிருக்குன்னு அந்த படத்துக்கு பேர் என்னன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்ங்கிற ஒரு படம். அந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா பால் தாமஸ் ஆண்டர்சன் அப்படிங்கிறவரு. இதை நோட் பண்ணிக்குவாங்க. 4 கோல்டன் குளோப்பை தட்டி தூக்கி இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க. அடுத்தது வந்து சென்னை இசை அகாடமியால் 2026 ஆண்டிற்கான நிருத்தா கலாநிதி விருது, சரியா, நிருத்தா கலாநிதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அவார்டு வந்து யாருக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊர்மிளா சத்யநாராயணனுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சென்னை இசை அகாடமியால் வழங்கப்படக்கூடிய நிருத்தியா கலாநிதி விருது. ஊர்மிளா சத்யநாராயணன் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஊர்மிளா சத்யநாராயணன் யாருன்னா என்னது, கிளாசிக்கல் டான்சர், ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்சர், பரதநாட்டிய கலைஞர் தான் யாரு, ஊர்மிளா சத்யநாராயணன் புரிஞ்சுக்குவாங்க. 2வது 50 ஆண்டுகள் நிறைவடைகிறதுங்களா. இவர் வந்து டான்ஸ் ஆட தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவேற்றம் தொடங்கி அவரது நாட்டிய சங்கல்பம் மற்றும் எனும் நாடக குழு தொடங்கப்பட்டது. நாட்டிய சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு டான்சிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நாட்டிய சங்கல்பம். சரிங்களா? அது தொடங்கப்பட்டு 30வது ஆண்டு நிறைவு விழா. அவர் டான்ஸ் ஆட தொடங்கப்பட்டு 50வது ஆண்டு நிறைவு விழா. இதையெல்லாம் அவர் இந்த நாடக கலைஞர்களுக்கு ஆற்றிய பங்கிற்காக, அவர் செய்த சாதனைகளுக்காகத்தான் என்னது இந்த விருது வழங்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். 8 செவிகள் பாருங்க. சங்கீத நாடக அகாடமியால் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ரெகக்னைசேஷன் பண்ணப்பட்டிருக்கிற 8 இது. சரிங்களா இல்லையா? 8 என்னது இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கீகரிச்சிருக்கு சங்கீத நாடக அகாடமி. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியங்கள், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஊர்மிளா நாராயணன். அடுத்தது பாருங்க. நாசாவில் பணியாற்றிய காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் எத்தனை நாட்கள் செலவிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 608 நாட்கள் வந்து செலவிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி பிளஸ் வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்ல இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 27 ஆண்டு கால பணிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் நாசாவிலிருந்து ஓய்வு பெற்றார். அப்ப அவர் நாசாவில் ஒன் ஆஃப் த ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணி 27 வருஷங்களுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, ஆமா ஓய்வு பெற்றிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கங்க. 9 கால பணி, எத்தனை மாசம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரி நாடுகள், இந்த ஜப்பான், ஸோ இந்த மாதிரி நாடுகள், யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் கொலாபரேஷன் பண்ணி தான் அது வந்து மேலே வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மேலே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது வழக்கம். ஸோ அதில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து 9 காலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதில் 3 விண்வெளி பயணங்கள். சரிங்களா? 9 மாதம் வந்து அங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க மேலே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, ISSல, சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதில் 3 டைம் போயிட்டு வந்திருக்காங்க, வெற்றிகரமாக போயிட்டு வந்திருக்காங்க. அதில் 2வது அதிகபட்ச நாட்கள் அங்கே செலவிட்டக்கூடிய ஒரு விண்வெளி வீரர் என்ற பெருமையை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ISSல ரொம்ப நாள் மேலே இருந்தாங்க அப்படின்னுங்கிற நபர் வந்து ஒரு நபர் இருக்காரு. அதுக்கு அடுத்தது ஒரு 2வது நபரா யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நீடித்த 9 விண்வெளி நடைப்பயணங்களை நிறைவு செய்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது அதிகபட்ச அளவாகும். ஒட்டுமொத்த நாசா வரலாற்றிலேயே இந்த ஹவர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4வது அதிகபட்ச ஹவர்ஸ். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நாட்கள்னு பார்க்கும் பொழுது 608 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அதுல இந்த 2வது அதிகபட்ச அளவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே ஓகே, இங்க பாருங்க. விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபரும் நம்மளுடைய சுனிதா வில்லியம்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து ஸோ கூடுதல் தகவல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க. குஜராத்ல இருந்து தனது முதல் கடற்பயணத்தை மேற்கொண்ட பிறகு இந்திய கடற்படையின் பாய்மர கப்பலான INSV கவுண்டியா எந்த துறைமுகத்தை வந்தடைந்தது? INS அப்படிங்கிறது ஒரு கப்பல். சரிங்களா? ஆமா, INSV கவுண்டியா அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து
எந்த துறைமுகத்தை வந்து அடைஞ்சது. அப்ப குஜராத்ல இருந்து தனது முதல் கடற்பயணத்தை மேற்கொண்ட பிறகு அப்ப ஐஎன்எஸ் கவுண்டியா அப்படிங்கிறது தன்னுடைய முதல் கடல் பயணத்தை எங்க மேற்கொண்டதுன்னா குஜராத் கடற்கரையில் தான் மேற்கொண்டுச்சு. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது எங்க போய் எந்த துறைமுகத்தை போய் வந்து அடைஞ்சது, அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு எங்க போய் பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுல்தான் கபூஸ் துறைமுகம் மஸ்கட். சரி, குஜராத்ல தொடங்கி மஸ்கட்ல போய் எண்டிங் ஆயிருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மஸ்கட்ல தான் என்ன துறைமுகம் இருக்கு, சுல்தான் கபூஸ் துறைமுகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இது ரொம்ப ஒரு பழமையான கப்பல், ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு போர்ட் புரியுதுங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நேவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இயற்கை மூலிகை பொருட்களையும் பல நூற்றாண்டுகள் பழமையான நுட்பங்களையும் பயன்படுத்தி பண்டைய டங்காய் தையல் முறையில் பாருங்க, பண்டைய அந்த டங்காய் முறையில் தையல் முறைன்னு கேட்பாங்க, சரிங்களா இல்லையா. ஸோ அந்த முறையில செய்யப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கப்பல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. இது குஜராத்ல போர்பந்தர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1400 கிலோமீட்டர் தொலைவிலான ஒரு பண்டைய கடல்வழி பாதையை கடந்து ஓமன் மஸ்கட்டை போய் அடைஞ்சிருக்குங்கிறது புரிஞ்சுக்க. ஆதி காலத்துல எப்படி கப்பல் செய்வாங்க அதே மாதிரி இப்ப செஞ்சு எங்கிருந்து எங்க போயிருக்குது கப்பல், இந்தியாவில் குஜராத் போர்பந்தர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்க பாத்தீங்கன்னா என்னது, ஸோ அந்த ஓமன் மஸ்கட்டுக்கு போயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கப்பலின் வடிவமைப்பு அஜந்தா குகைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அஜந்தா குகை ஓவியம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா. அஜந்தா குகை ஓவியங்கள் வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த ஓவியங்கள்ல உள்ள கப்பல் உருவம், அந்த உருவம் மாதிரியே இயற்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி செஞ்சு அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஆதி காலத்து ரூட் இருக்குமா இல்லையா, ஏன்ஷியன் சி ரூட் இருக்குமா இல்லையா, அந்த ரூட்ல போயிருக்காங்க. அந்த ரூட்ல போயிட்டு அந்த இடத்துல போய் அடைஞ்சிருக்காங்க. திரும்பவும் பழமையான விஷயத்த இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெமோரியல் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய கடலோர காவல் படையில் இந்தியாவின் முதலாவது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பலாக பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்ஸாக எந்த கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்கணும், மாசு கட்டுப்பட்ட ஒரு கப்பல் அப்படின்னா கப்பலால் புகை வருது, அல்ல நிலக்கரி எரிக்கிறாங்க புகை வருது, அது சுற்றுச்சூழலுக்கு கேடுதாங்க. ஆனா அது மாதிரி மாசு கட்டுப்பாடு புரியுதுங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு கப்பல் என்ன கப்பல்னு சொல்லி கேட்கறாங்க. அது பாத்தீங்கன்னா ஐசிஜிஎஸ் சமுத்ரா பிரதாப் அப்படிங்கிற ஒரு கப்பல் தான் என்னது மாசு கட்டுப்பாட்டோட உள்ள ஒரு கப்பல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது கோவாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா ராஜ்நாத் சிங். பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு, ராஜ்நாத் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவின் முதலாவது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பலாக ஐசிஜிஎஸ் சமுத்ரா பிரதாப்பை இந்திய கடலோர காவல் படைக்கு அர்ப்பணித்தார். சரிங்களா. அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியணும், எந்த பிளேஸ்ல அர்ப்பணிச்சாங்கன்னு தெரியணும், எந்த கப்பல் அர்ப்பணிச்சாங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 60% அதிகமான உள்நாட்டு பாகங்களை கொண்டுள்ள இந்த கப்பல் மொத்தம் 100% அந்த ப்ராடக்ட் அந்த பொருள் உற்பத்தி இது பண்றாங்க அப்படின்னா அதுல 60% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள், மீது 40% தான் பார்த்தா வெளிநாட்டுல ஃபாரின் பொருட்கள்லாம் அதுக்குள்ளார சேர்ந்து இது பண்ணிருப்பாங்க. இந்திய கடலோர காவல் படையின் கப்பல் தொகுப்பிலேயே மிகப்பெரிய கப்பலாக இது திகழ்கிறது. சரிங்களா இல்லையா. ஆமா, ரொம்ப பெரிய கப்பலா இது இருக்கிறதுலயே. சரிங்களா. அப்ப ஜிஎஸ்எல் நிறுவனம் தற்போது கட்டமைத்து வரும் 2 மாசு கட்டுப்பாட்டு கப்பல்களில் முதலாவது கப்பல் தான் இந்த கப்பல்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஜிஎஸ்எல் நிறுவனம்னா என்னது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் புரியுதா. அப்ப அந்த கம்பெனி உருவாக்கக்கூடிய 2 கப்பல்கள், மாசு கட்டுப்பாட்டுடன் கூடிய 2 கப்பல்கள், அதுல ஃபர்ஸ்ட் கப்பல் தான் அந்த கப்பல்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த சமுத்ரா பிரதாப், ஐஎன்எஸ் சமுத்ரா பிரதாப்னா என்ன மீனிங், இந்த சமுத்ரா பிரதாப்ங்கிறது ஃபர்ஸ்ட் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். சமுத்ரா பிரதாப்னா என்ன மீனிங்னா கடலின் மகத்துவம் அல்லது கடலின் கம்பீரம். புரியுதா, கடலின் மகத்துவம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய அதிசயம் என்ன, அதனுடைய கம்பீரம் என்ன, அப்படிதான் அதுக்கான மீனிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பாக்குறோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. த்ருவ் எனர்ஜி சிவில் வேரியன்ட் ஹெலிகாப்டரின் முதல் பறத்தலை கொடியசத்து தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா ராம்மோகன் நாயுடு. சரியா, ராம்மோகன் நாயுடு அப்படிங்கிறது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு த்ருவ் என்ஜின் சிவில் வேரியன்ட் ஹெலிகாப்டரின் முதல் பறத்தலை கொடியசத்து தொடங்கி வைத்தார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஆமா, ராம்மோகன் நாயுடு அப்படிங்கிறத யாரு, சிவில் விமான போக்குவரத்துடைய அமைச்சர் அப்படிங்கிறது. சரிங்களா. அப்ப அவருடைய அந்த பேருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஓகே, இதுல இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில்
ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி இது ஒண்ணு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணு மட்டும்தான் சரி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடிய ஒரு ரயில், ஹைட்ரஜன் ரயில். ஹைட்ரஜன் ரயில் வந்து முதல்ல எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹரியானா மாநிலம். சரியா? இந்த ஹரியானா மாநிலத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. இந்த ரயில் திட்டம் வந்து வடக்கு மத்திய ரயில்வேயால் செலுத்தப்படுகிறது. புரியுங்களா? வடக்கு மத்திய ரயில்வே. மொத்த ரயில்வே ஜோன் வந்து மொத்தம் 18 ஜோன் இருக்கு. சரியா? அதுல வந்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோன். புரியுதுங்களா? இது ஜிங் ஜோனிபாத் வழித்தடத்தில் இயங்கும். ஜிங் ஜோனிபாத் தடத்தில் இயங்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. இந்த ரயில் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டு ஜனவரி 26 முதல் தொடர்ந்து இயங்கப்பட்டு வருகிறது. இதுவும் தப்பு. அப்ப இதை வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மட்டும்தான் சரியானது. என்னது? 2, 3 தப்பானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன தப்பானது அப்படின்னா பாருங்க, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இயக்கம் வந்து பார்த்தா ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாநிலத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஹரியானா மாநிலம். இது வந்து வடக்கு ரயில்வேயால் தான் செலுத்தப்படுகிறது, வடக்கு மத்திய ரயில்வே இல்லை. சரிங்களா இல்லையா? நார்த் ஜோன் ரயில்வேவால தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரயில்வேவை, ஹைட்ரஜன் ரயில்வே நார்த் சென்ட்ரல் ரயில்வே இல்லை. அப்ப அது வந்து 2வது பாயிண்ட் தப்புங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3000 கிலோகிராம் ஹைட்ரஜனை சேமிக்கும் திறன் வந்து இந்த கப்பல்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. இது இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 2026 ஜனவரி நிலவரப்படி இந்த திட்டம் இறுதி தயாரிப்பு மற்றும் செயல்பாட்டு சரிபார்ப்பு கட்டத்தில் உள்ளது. ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் உள்ளது. சரியா இல்லையா? இதன் சோதனை ஓட்டங்கள் ஜனவரி 26, 2026 முதல் நடைபெறும் என தற்காலிகமாக திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஜனவரி மாசம் தான் இதனோட சோதனை ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா 3வது பாயிண்ட் என்ன சொல்றீங்க? ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல. அப்ப 3வது பாயிண்ட் தப்பு தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2026 அப்புறம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சோதனை ஓட்டமா ஒரு ட்ரையல் வருஷம் என்ன பண்றாங்க, பயன்படுத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்திய விண்வெளிகள் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தானியங்கி வானிலை நிலையங்களை உருவாக்கியுள்ளனர் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 3D அச்சிடும் தொழில்நுட்பம். சரிங்களா? 3D பிரிண்டிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தானியங்கி வானிலை நிலையம். சரிங்களா? அப்ப எந்த டெக்னாலஜி அப்படின்னா 3D அச்சிடும் தொழிற்சாலை. சரிங்களா? அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இது வந்து மிஷன் மௌசம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் அதை உருவாக்கி இருக்காங்க. மிஷன் மௌசம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் மூலமா தான் என்ன பண்றாங்க, அந்த 3D அச்சிடும் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தானியங்கி வானிலை நிலையங்களை எந்த ஸ்கீம் கீழே வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா மிஷன் மௌசம் அப்படிங்கிறது. இந்தியாவின் வானிலை கண்காணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் செயல்படுத்தி வரும் 2000 கோடி மதிப்பிலான மிஷன் மான்சூன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி என்ன பண்ணப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது. மிஷன் மான்சூன்ங்கிற ஒரு ஸ்கீம் வந்து எந்த மாதிரியான ஸ்கீம் அப்படின்னா இந்தியாவின் வானிலை கண்காணிப்பு முன்னறிவிப்பு திறன்களை மேம்படுத்துவது அரசாங்கம் செயல்படுத்தி வருது. இன்னும் டெக்னாலஜி வைஸா எப்படி டெவலப் ஆகலாம், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளட் வருது, ஏதோ ஒரு நிலநடுக்கம் வருது, ஏதோ ஒரு மண் சரிவு, ஒரு ஸ்லைடு வருது. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக டெக்னாலஜி விஷயம் டெவலப் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆமா. ஸோ இதுல அடுத்த தலைமுறை வானிலை நிலையங்களான இவற்றின் முதல் தொகுப்பு பிப்ரவரி மாதம் முதல் டெல்லியில் நிறுவப்பட உள்ளது. அப்போ டெல்லியில தான் நிறுவப்பட உள்ளது. என்னது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், என்னது மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பேர் ஒரு சென்டர் மாதிரி டெல்லியில தான் நிறுவப்பட உள்ளது பிப்ரவரி மாசம். ஆனா அது என்ன டெக்னாலஜினா 3D பிரிண்டிங் டெக்னாலஜிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது என்ன ஸ்கீம் கீழே வருதுன்னா மிஷன் மான்சூனுங்கிற ஸ்கீம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. பூனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னின்று வழிநடத்தி வருகிறது. அப்ப இந்த ஸ்கீமை வந்து யார் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க, மிஷன் மௌசம் அப்புறம் வந்து மிஷன் மான்சூனுங்கிற ஸ்கீம்லாம் அப்படின்னா பூனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் IITM. இது ஸ்ட்ராட்டஜிக்கல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ராஜஸ்தானில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள எந்த வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றி மத்திய அரசு சூழல் உணர்திறன் மண்டலத்தை அறிவித்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ராஜஸ்தான்ல ஆரவல்லி ரேஞ்சுக்கு பக்கத்துல அமைந்துள்ள கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயத்துலதான் உணர்திறன் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா அதாவது 0 கிலோமீட்டர்ல இருந்து
இங்க பாருங்க, 0 முதல் 1 கிலோமீட்டர் வரையிலான பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டா இருக்கும். இங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஃபேக்டரி எல்லாம் கட்டிருப்பாங்க, இதான் ஃபாரஸ்ட். அப்புறம் நடுவுல ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும், நல்ல கண்ட்ரோலா இருக்கும், யாருமே உள்ளார போக முடியாது. அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் உள்ளார போற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கா இல்லையா? 0 கிலோமீட்டர்ல இருந்து என்னது அந்த 1 கிலோமீட்டர் வரை, சரிங்களா? 0 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய இந்த குறுகிய வட்டம் இருக்கா இல்லையா, இந்த வட்டத்துக்கு பேர் தான் பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதி என்று மத்திய அரசு வந்து சூழல் உணர்திறன் மண்டலமாக எக்கோசிஸ்டம் ஜோனலாக என்ன பண்றது டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இந்த மண்டலத்துல வந்து மொத்தம் 94 கிராமங்கள் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 94 கிராமங்கள் இருக்கு. 243 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. அதாவது 0 to 1 கிலோமீட்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 243 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அந்த ஒரு வைடு ஏரியாவில் மொத்தம் 94 கிராமங்கள் இருக்கு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான ஒரு பிளேஸா வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து இது பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான பறவைகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், விலங்குகள் எல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அருணாச்சல பிரதேசத்தின் எந்த மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் உயிரியல் மகிழ்ச்சி மாவட்டம் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் ஒன்றை உருவாக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து கேஇ பன்யோயர் மாவட்டம். புரியுங்களா? கேஇ பன்யோர் மாவட்டம் தான் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கேஇ பன்யோர் மாவட்டத்துல தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் டிஸ்ட்ரிக்ட். புரியுதா? பயோ ஹாப்பினஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உயிரியல் மகிழ்ச்சி மாவட்டமா மேம்படுத்துறதுக்கு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பணிகளை யார் எடுத்து நடத்துறா, இந்த ப்ராஜெக்ட் யார் எடுத்து நடத்துறாங்கன்னா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையால், MS சுவாமிநாதன் ரிசர்ச் சேரிட்டபிள் சொசைட்டியால தான் என்ன பண்றது அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உயிரியல் மகிழ்ச்சி என்னும் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா மறைந்த அறிவியலாளர் MS சுவாமிநாதன் அவர்களால் முதலில் முன்மொழியப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இந்த திட்டமானது அம்மாவட்டத்திற்குள் உள்ள வாழ்வாதாரங்கள், வேளாண் பல்லுயிர் வளம் மற்றும் சூழியல் நிலைத்தன்மை ஆகியவற்றை மதிப்பிடக்கூடியது. அப்படின்னா என்னது, அங்க மக்கள் என்ன வாழ்றாங்க, விலங்குகள் எப்படி வாழுது, வேளாண், சரிங்களா, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, அங்க சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதை ஒரு பயோ மகிழ்ச்சி, உயிரியல் மகிழ்ச்சி ஒரு மாவட்டமா அதை டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பீகாரின் 2வது புலிகள் காப்பகமாக மேம்படுத்தப்பட்ட பின்வரும் எந்த வனவிலங்கு சரணாலயத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கைமூர் வனவிலங்கு சரணாலயம் பீகார்ல 2வது வனவிலங்கு சரணாலயமா பாருங்க புலிகள் காப்பகமா மேம்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பீகார் மாநிலத்தில் 2வது புலிகள் காப்பகமா கைமூர் வனவிலங்கு சரணாலயம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பீகார் அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு, ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்ப முதல் புலிகள் காப்பகங்கிறது என்ன அப்படின்னா வால்மீகி புலிகள் காப்பகம். அப்ப வால்மீகி புலிகள் காப்பகம் எங்க இருக்குதுன்னா பீகார்ல இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் புலிகள் காப்பகம் பீகார்ல. 2வது புலிகள் காப்பகம் வந்து பீகார்ல எது அப்படின்னா கைமூர் புலிகள் காப்பகம்ங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், சரிங்களா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்பது சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். அப்ப இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1972. சரியா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த 1972 தான் இந்தியாவுடைய நேஷனல் அனிமலை என்னது ஏசியாட்டிக் லைன்ல இருந்து என்னது பேந்திரா டைகர்ஸா மாத்திட்டாங்க. ஆசிய சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய தேசிய விலங்கா இருந்துச்சு 1972க்கு முன்னாடி. இப்ப இந்தியாவின் தேசிய விலங்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் டைகரா மாத்திட்டாங்க. காட்டின் வளம் என்று அழைக்கப்படக்கூடிய புலி, புரியுதா, பெங்கால் டைகர் தான் இப்ப நம்மளுடைய தேசிய விலங்கு. 1972க்கு பிறகு, 72க்கு முன்னாடி வந்து ஆசிய சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய விலங்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்ல புலியை பத்தி பாக்குறதால சொல்றேன், 1973 ப்ராஜெக்ட் டைகர், என்னது 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த திருத்தம் மேற்கொள்வதன் மூலம் 2006ஆம் ஆண்டில்
இது நிறுவப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டது? 2006 உருவாக்கப்பட்டது. சரியா? அது எந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 2006 என்னது இந்த NTCAங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஆமா. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, முதுமலை புலிகள் காப்பகத்தில் காணப்பட்ட கிழக்கு இம்பீரியல் கழுகு அக்யூலா ஹெலியேஷியா, இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. IUCN செம்பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழியும் தருவாயில் உள்ள ஒரு பறவை. அதனாலதான் அதை வந்து ரெட் கார்டு லிஸ்ட்ல வந்து சேர்த்துட்டாங்க. சரிங்களா? அது எந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க? அதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. இந்த ரெட் கார்டு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 சொல்லி மொத்தம் 6 டைப் இருக்கு. அதுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு உயிரினம் யூவி, அதாவது வல்னரபிள் யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து இந்த கழுகை வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து முதுமலை புலிகள் காப்பகத்துல இம்பீரியல் கழுகுங்கிறது இப்ப ரீசெண்டா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப ரேர், யாருக்குமே பெருசா படாது. தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து கிழக்கு இம்பீரியல் கழுகுங்கிறது வந்து அரிதா நம்ம கண்ணில் வந்து சிக்கி இருக்கு. சரியா? அது வந்து என்னது, ஆமா, யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்படக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து குளிர்காலத்துல வலசை போதல் அப்படின்னா இனப்பெருக்கத்திற்காக பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேஷன் ஆகுது தெரியுமா, பறந்து போகுது தெரியுமா, அந்த ஒரு மெத்தடுக்கு பேர் தான் வலசை போதல்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள ஒரு பறவை இனமாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதியில இனப்பெருக்கம் செய்கிறது. சென்ட்ரல் ஏசியா அண்ட் வெஸ்ட் ஏசியாவில தான் இனப்பெருக்கம் செய்யுது. இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அப்புறம் வலசை போதல்ங்கிறத என்ன பண்ணுது, அங்கிருந்து இங்க பறந்து வருது. இங்கிருந்து பறந்து வருதுன்னா எங்க வருது? அது முதுமலை உயிரியல் பூங்காவுக்கு வருது. அப்படின்னா எக்கோசிஸ்டம் அங்க எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? IUCN செம்பட்டியலில் பாதிக்கப்படக்கூடிய இனமாக இது பட்டியலிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா யூவி அப்படிங்கிற ஒரு மெத்தடுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல IUCN என்ன மீனிங் அப்படின்னா என்னது, IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கிளாண்டு சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. IUCN ஹெட் குவார்டர்ஸ். IUCN தமிழ்ல என்னன்னா இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியம் தான் அதுக்கான தமிழ் வார்த்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேட்டகரி இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கேட்டகரி. மொத்தம் 7 கேட்டகரி இருக்கு. IUCN ரெட் லிஸ்ட் கேட்டகரியில மொத்தம் 7 கேட்டகரி இருக்கு. இந்த 7 கேட்டகரியில யூவி கேட்டகரியில தான் இந்த பறவையை வந்து சேர்த்திருக்காங்க. வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடிய பறவை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இந்த பறவையை வந்து சேர்த்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கங்கை வடிநிலத்தில் எந்த வகை பறவைகளின் இனப்பெருக்க வாழ்விடங்களை பாதுகாக்க ஒரு அரசு அந்த திட்டத்தை ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது மணல் திட்டில் கூடு கட்டும் பறவைகள். சரிங்களா? எந்த வடிநில பகுதிகள் அப்படின்னா என்னது, ஆமா, சாண்ட்பேர் நெஸ்டிங் பேர்ட்ஸ். அதாவது கங்கை வடிநிலத்தில் எந்த வகை பறவைகளின் இனப்பெருக்கத்தை, மணல் திட்டில் கூடு கட்டும் பறவைகள்னு ஒரு டைப், இது ஒரு வகையான பேர்டு. இந்த பேர்டுக்கு தான் என்ன பண்றீங்கன்னா பாதுகாக்க அரசு ஒரு திட்டத்தை ஒப்புதல் வழங்கி உள்ளது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட், சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்றாங்க. அப்ப இது வந்து புதுடெல்லியில் நடைபெற்ற தூய கங்கைக்கான தேசிய இயக்கத்தின் நிர்வாக குழுவில் 68வது கூட்டத்தின் போதுதான் இதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து இந்திய ஸ்கிம்மர் உள்ளிட்ட அழிவின் விளிம்பில் உள்ள மற்ற பறவை இனங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய ஸ்கிம்மர்னா அது ஒரு வகையான பறவைகள். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமாமி கங்கை அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கா இல்லையா? நமாமி கங்கை அப்படின்னா ஒரு ஸ்கீம், கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துறது அப்படின்னு ஒரு ஸ்கீம். அப்ப அதுல உள்ள ஓங்கோல்கள் டால்பின்கள், மீன்கள் மற்றும் ஆமைகளை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டு வருகிறதுங்கிறது இது ஒரு கூடுதல் தகவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜனவரி 2026 எந்த நகரத்தின் பகிரத்புரா பகுதியில் நீர் மூலம் பரவும் நோய்களின் தாக்கம் ஒரு பெருந்தொற்றாக மாறியது. சரிங்களா? அப்ப இந்த பகிரத்புரா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தூர்னா எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள இந்தூர் நகரத்தின் பகிரத்புரா அப்படிங்கிற ஒரு பகுதியில தான்
நீர் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய் வந்து ஒரு பெரிய தொற்றா அந்த அரசாங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிருக்குது. அதனால ஒரு 10 பேர் வந்து டெத் ஆயிருக்காங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட மாநில பல்கலைக்கழக முன்னோடி திட்டம் எந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்க்கும்பொழுது சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகம் மீரட், இதான் ஆன்சர். சரிங்களா? சரி, இப்ப உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த மீரட்ல வந்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட மாநில பல்கலைக்கழக முன்னோடி திட்டமா என்ன பண்றாங்க, இந்த என்ன பண்றாங்கன்னா மத்திய அமைச்சர் யாருன்னா ஜெயந்தி சௌத்ரி வந்து இந்த ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஜெயந்தி சௌத்ரி தான் டிக்ளேர் பண்றாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் எந்த இடம்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட்ல வந்து டிக்ளேர் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகம் வந்து CCSU அப்படிங்கிறது வந்து மீரட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்பல்கலைக்கழகம் இது தனி பயனாக்கப்பட்ட AI பயிற்றுவிப்பாளர்கள், AI உதவியுடன் கூடிய திறன் இடைவெளி பகுப்பாய்வு மற்றும் அறிவுசார் ஆவண செயலாக்கம் ஆகியவற்றை செயல்படுத்தும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எப்படி ஸ்மார்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து இந்தியாவுக்கு எப்படி வந்து growth கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, அசாமில் தொடங்கி வைக்கப்பட்ட சமஸ்கார் ஷாலா, என்னது சமஸ்கார் ஷாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மாதிரி விளிம்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி திட்டம் எந்த வயது பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 to 14 வயது உட்பட்ட அந்த குழந்தைகளுக்காக எஜுகேஷன் வந்து கொண்டு போகணுங்கிறதுக்கு நோக்கத்துக்காகத்தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப அசாம் ஆளுநர் யார் அப்படின்னா, அசாம் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியா அசாமுடைய கேபிட்டல் வந்து கவுகாத்தியில் உள்ள லோஹியா லைன்ஸ் அரங்கில் சமஸ்கார் ஷாலா அப்படிங்கிற ஒரு பாலிசி, ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எஜுகேஷன் ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கலாம். கவர்னர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இத்திட்டம் 4 to 14 வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு ஆக இது உருவாக்கப்பட்டது. முறையான கல்வியுடன் சேர்த்து இந்திய பண்பாட்டு விழுமியங்கள், இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒழுக்க நெறிகளை தெரிஞ்சுக்கணும், சமூக பொறுப்புணர்வை இந்த குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கணும். சொசைட்டிக்கு நீங்க எந்தவித கெடுதலும் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் என்னது இந்த ஸ்கீம் வந்து அசாமில் கொண்டு வந்திருக்காங்க. என்னது சமஸ்கார் ஷாலா அப்படிங்கிறது. அது கவர்னர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்த போர்ட் கிளியரன்ஸ் போர்ட்டல் மின்னணு துறைமுக அனுமதி இணையதளம் எந்த தேசிய முன்னெடுப்பின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த போர்ட்டல் மூலமானா ஓகே, அதாவது என்ன கொஸ்டின், சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்த போர்ட் கிளியரன்ஸ் போர்ட்டல் மின்னணு துறைமுக அனுமதி இணையதளம் எந்த தேசிய முன்னெடுப்பின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாடு ஒரு துறைமுக செயல்முறை, ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ அப்ப ஓகேங்களா, இங்க பாருங்க, விக்ஷித் பாரத், விக்ஷித் துறைமுகங்கள் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். யார் அப்படின்னா என்னது, மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தான் என்னது சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவனம் ஆகியவற்றில் 235 கோடி மதிப்பிலான என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சென்னையில, விக்ஷித் பாரத் விக்ஷித் துறைமுகங்கள் திட்டம். இதுல ஒரே நாடு ஒரே துறைமுக செயல்முறை திட்டத்தின் கீழ் போர்ட் கிளியரன்ஸ் போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கேரளாவில் உள்ள எந்த நீதித்துறை மாவட்டம் முற்றிலும் காகிதமற்ற நீதிமன்ற அமைப்பை செயல்படுத்தி இந்தியாவின் முதல் மாவட்ட திட்டமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்பேட்டா அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து இதுக்கு வந்து இது ஆன்சர். சரிங்களா? கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்பேட்டா நீதித்துறை மாவட்டம். சரிங்களா? முற்றிலும் காகிதமற்ற, எல்லாமே என்னது ஆன்லைன்ல கவர்னன்ஸா கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்ல கேஸ் ஃபைல் பண்றது, ஆன்லைன்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, ஆன்லைன்ல தீர்ப்பு வழங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல பண்றதால
காகிதமற்ற ஒரு நீதிமன்றமா அது வந்து செயல்படுது. வழக்கு தாக்கல் செய்வது முதல் இறுதி தீர்ப்பு வரையிலான அனைத்து செயல்பாடுகளுமே டிஜிட்டல் மின்னணு முறையிலேயே செயல்படுகிறது. சரிங்களா? ஆமா, இது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் வந்து இதுல வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ண கொண்டு வரதால ஆன்சர் வந்து என்னது, கல்பேட்டா அப்படிங்கிறது, கேரளாவில் உள்ள கல்பேட்டா நீதிமன்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பமன்வாஸ் கங்கர் பஞ்சாயத்து வந்து ராஜஸ்தானில் முதலாவது முழுமையாக ஆர்கானிக் சான்றிதழ் பெற்ற பஞ்சாயத்து ஆகும். அப்போ ஒண்ணு வந்து சரிதான். சரிங்களா? ஆர்கானிக். அப்ப அந்த பஞ்சாயத்துல வந்து ஃபெர்டிலைசர், அந்த வேதியியல் பொருட்கள்லாம் எதுவுமே அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, பஞ்சாயத்து பாருங்க, கோட்புட்லி பெக்ரோர் மாவட்டத்தில் உள்ள 7 கிராமங்களை கொண்டு இப்பஞ்சாயத்து உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சரிதான். இப்பஞ்சாயத்து பகுதியில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. இது தப்பு. சரிங்களா இல்லையா? அந்த கிராமத்துல பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உரங்கள்லாம் பெருசா இருக்காது. எல்லாமே ஃபுல்லா இயற்கை ஆர்கானிக் ஓரியன்டா தான் இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் 1 and 2 தான் இதுக்கு சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப 7 சிற்றூர்களை உள்ளடக்கியது. அது வந்து 8 சிற்றூர்கள் இல்ல, 7 சிற்றூர்களை உள்ளடக்கியது. இது பாயிண்ட் ஃபுல்லாவே அந்த கிராம பஞ்சாயத்து என்னது ராஜஸ்தான்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸ் பண்ணி இருக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த கிராமத்துல முழுமையாகவே ரசாயன பொருட்கள், இந்த ஃபெர்டிலைசர், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது எல்லாத்தையுமே தடை பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பமன்வாஸ் கங்கார் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு, ஆர்கானிக் பஞ்சாயத்து அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 2025ஆம் ஆண்டில் மொத்த உற்பத்தியில் சீனாவை வெஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடாக மாறிய நாடு எதுன்னு கேட்கறாங்க. ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்தியா தான். சரிங்களா? 2025ஆம் ஆண்டில் மொத்த உற்பத்தியில் சீனாவை வெஞ்சி இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடா மாறிடுச்சு. யாரை பீட் பண்ணி? சீனாவை பீட் பண்ணி தான் இந்தியா வந்து உலகின் மிகப்பெரிய ரைஸ் ப்ரொடியூசர் இந்த கண்ட்ரியா மாறிடுச்சு. இந்தியாவின் அரிசி உற்பத்தி 152 மில்லியன் டன்களை கடந்துள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து உலக அரிசி உற்பத்தியில இந்தியாவின் பங்கு எவ்வளவுனா 28% புரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் அரிசி உற்பத்தியை 152 மில்லியன் மெட்ரிக் டன்களாகவும், சீனாவின் அரிசி உற்பத்தியை 146 மில்லியன் மெட்ரிக் டன்களாகவும் அமெரிக்காவுடைய வேளாண்மை துறை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா பதிவு பண்றாங்க. அப்ப சீனாவை நம்ம பீட் பண்ணிட்டோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, ஏஎம் கிரீன் நிறுவனத்தின் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அம்மோனியா வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா எங்கு நாட்டப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா காக்கிநாடா. சரியா? காக்கிநாடா தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. ஏஎம் கிரீன் நிறுவனத்துடைய என்னது பசுமை ஹைட்ரஜன் பசுமை அம்மோனியா வளாகத்தின் அடிக்கல் நாட்டு விழா காக்கிநாடாவில் இது பண்றாங்க. 1.5 மில்லியன் டன்கள் உற்பத்தி திறன் கொண்டதாக திட்டமிடப்பட்டுள்ளது. எதுக்கு? இங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய எரிசக்தி திட்டங்கள்லாம் இருக்கா இல்லையா? ஆமா, அது வந்து பசுமை சார்ந்த விஷயங்கள், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இந்தியாவின் முதலாவது மற்றும் உலகின் மிகப்பெரிய பசுமை அம்மோனியா வளாகமாக இது வந்து காக்கிநாடா இந்த ப்ராஜெக்ட் வந்து திகழும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், வேர்ல்டு ரொம்ப பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்கிநாடா கிரீன் ப்ராஜெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் 2027 ஆகஸ்ட் 15 அன்று தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? இது வந்து சரிதான். அடுத்தது, இந்த ரயில் மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே இயங்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது தப்பு. மும்பைக்கு டெல்லிக்கெல்லாம் விடல, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளரே தான் விட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த திட்டத்தின் முதல் பகுதி சூரத் மற்றும் பிலிமோரா இடையே திறக்கப்படும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 தான் வந்து இதுக்கு வந்து சரியான விடை. மும்பைல சூரத் இருக்கு, பிலிமோராவும் அங்கதான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்ப 1 and 3 தான் வந்து சரியானது, 2 வந்து தப்பானதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வந்து 2027 ஆகஸ்ட் 15 அன்று தொடங்கப்படும். நல்லா நோட் பண்ணிக்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் 2027 ஆகஸ்ட் 15 அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே தான். புரியுதுங்களா? மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே தான் இயங்கும், மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா, மும்பைக்கும் அகமதாபாத்துக்கு இடையே. அப்ப இத்திட்டத்தின் முதல் பகுதி வந்து சூரத் மற்றும் பிலிமோரா. சூரத்துங்கிறது மும்பையில இருக்கு, அகமதாபாத்ல பிலிமோராங்கிற ஒரு பிளேஸ், அந்த இடத்துக்கு இடையே தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் இந்தியாவில் வந்து விட போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடத்தில் செயல்படுத்தப்படுகிறது. எத்தனை கிலோமீட்டர்? 508 கிலோமீட்டர்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையிலான தூரத்தை கடக்க இந்த புல்லட் ரயில் 1 மணி நேரம் 58 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. 1 மணி நேரம் 58 நிமிடங்கள் வந்து இந்த புல்லட் ரயில் எடுத்துக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அப்ப இந்த பார்ட் 2 வீடியோல கடைசி இந்த கொஸ்டின் வந்து பாத்துருவோமா? ஸோ இதுல வந்து பாருங்க, ஸோ துல்கஸ்தி 2ஆம் கட்ட ஸ்டேஜ் 2 நீர்மின் திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது செனாப் ஆற்றின் மீது அமைந்துள்ள 460 மெகாவாட் திறன் கொண்ட ஆற்று நீரோட்ட வழி திட்டமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தப்பு. சரியா, துல்கஸ்தி 2ஆம் கட்ட அந்த நீர்மின் திட்டங்கிறது ஜனாப் நதி அப்படின்னு சொல்றது தப்பு. ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இந்தியா நிறுத்த வைத்த பின்னரே இந்த திட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சரிதான், பகல்காம் அட்டாக் நடந்ததா இல்லையா? சிந்து வாட்டர் ப்ராஜெக்டை நம்ம மீறிட்டோம், நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். சரிங்களா, சிந்து நதி வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு போவான்னு சொல்லி தடுத்து நிறுத்தணும். இத்திட்டத்தின் செலவு 3200 கோடியை தாண்டுகிறது. மேலும் இது ஒரு நிலத்தடி மின் நிலையத்தை உள்ளடக்கியதுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. 2, 3 மட்டும்தான் இதுக்கு சரியான விடை. 1 வந்து தப்பு. சரியா, 1 வந்து ஏன் தப்பு அப்படின்னா, இங்க பாருங்க, சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு குழு வந்துதான் என்ன பண்றீங்க, ஜம்மு காஷ்மீரின் கிஸ்வார் மாவட்டத்தில் உள்ள, சரிங்களா, ஜம்மு காஷ்மீர் உள்ள கிஸ்வார் மாவட்டம் ஜனாப் ஆற்றின் மீது அமையுள்ள 260 மெகாவாட் திறன் கொண்ட துல்கஸ்தி 2ஆம் கட்ட நீர்மின் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பாயிண்ட் எழுதிக்குவாங்க, மேல உள்ள பாயிண்ட் தப்பா இருக்கு. சரிங்களா, ஆற்று நீரோட்ட வழி திட்டமாகும் இது. இதன் மதிப்பிடப்பட்ட செலவு வந்து 3200 கோடிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பகல்தூள் நீர்மின் திட்டத்தின் வாயிலாக மருசுதார் ஆற்றிலிருந்து நீரை பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல மருசுதார் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீரை வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பகல்தூள் நீர்மின் திட்டத்துக்கு வாட்டரை வந்து எடுத்துக்கலாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நண்பர்களே, நாம வந்து 2026 ஜனவரி மாசத்துடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இதுல பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து பார்ட் 3 வீடியோவும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதால ஒரு வீடியோவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் தான் போட முடியுது. அதனால பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்ட் 2 வீடியோவும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்ட் 3 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்க. தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி.